ஹே ஆல், இன்றைக்கி என்னோட ஒரு சின்ன ஸ்டோரி, அதாவது ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் கஷ்டம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? செக் பண்ணுறதுலாம் நாங்கள் சரி நம்ம பேபி அப்புறம் ஓகே நானும் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து எனக்கு ட்ராவல் ஆகும் நிறைய டைம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, என்னோட ப்ரெக்னன்சிக்கு முன்னால் பிஃபோர் ப்ரெக்னன்சி நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கன்சீவ் இப்போ ஆகினது 2023 தான் கன்சீவ் ஆனேன். ஆனால் என்னோடய மேரேஜ் 2018 அக்டோபர் 19 முடிஞ்சிச்சுங்க. ஓகேங்களா? அந்த டைம் நான் எங்கே இருந்தேன்னா ஹொசூரில் இருந்தேன். ஹொசூரில் இருக்கும்போது நானும் என் ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஓகே ஒரு 2 இயர்ஸ்க்கு பிறகு நம்ம பேபி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நானும் எனக்கு வந்து ஹொசூரில் இருந்ததுனால பெங்களூரில் வேலை வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம பெங்களூரில் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கும், டைம் ஆகாது. ஏன்னா மார்னிங் ஹஸ்பண்ட் 7 o'clock போவாங்க டியூட்டிக்கு, போயிட்டு ஈவினிங் 7, 8 ஆகும். சம்டைம் ஓட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா 12 o'clockலாம் ஆகும். அப்போ நான் அங்கேயே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி நம்மளும் ஒரு ஜாப்க்கு போகலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது ஹொசூரில் எனக்கு ஃபீல்டுக்குள்ளே எந்த இதுவுமே இல்லை. இருந்துச்சுன்னா நர்சிங் தான் இருந்துச்சு. நான் நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்கணுமே அப்படின்னு ஹஸ்பண்ட் அதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்லாம் என்ன விடுறதுக்கு இஷ்டம் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், சரி அப்போ நம்ம ஐடி கோடிங்காகவே நம்ம கோடிங் ஒர்க் எனக்கு தெரியும், ஸோ அதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய கம்பெனி. ஸோ அங்கே போகும்போது எனக்கு ஒரு கம்பெனி கிடச்சிது. அங்கே நானும் ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேருந்து எனக்கு ட்ராவல் ஆகணும், நிறைய டைம் எனக்கு ட்ராவல் ஆகணும். எவ்வளோனா ஒரு 3 hours ட்ராவல் இருக்கும். 3 hours 1.5 hours அப்படின்னா 6 ஸ்டேஷன் தான். என்னோடய ஹொசூர்லேருந்து பெங்களூர் 6. ஆனால் ட்ரெயின் என்ன பண்ணுவாங்க, அங்கே ட்ரெயின் கிராசிங் அப்படிலாம் இருக்கிறதுனால 1/2 hour 1 hour ட்ரெயினை வந்து அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்போது அப்போ எனக்கு ட்ராவல் வந்து 1.5 hours 2 hours இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டைம் சரி எனக்கு அந்த டைம் எனக்கு ஒன்றுமே தெரில. இதெல்லாம் ஜாலியாக நல்லா ஒரு 6 month நான் நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அப்படி நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருந்து. நெக்ஸ்ட்டு அந்த டைமில் ஒரு பாட்டி, அதாவது எங்கே வந்தாங்கன்னே தெரியாது, ஒரு பாட்டி ஒரு தாத்தா எங்கேயோ போயிட்டு இருக்கக்கூடிய டைம் என்கிட்ட கதை பேசிகிட்டு இருக்காங்க. எப்படின்னா, உனக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சாமா அப்படி கேட்குறாங்க. அதில் நான் ஆமாம் பாட்டி எனக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறமா அவங்க சொன்னாங்க, எனக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, அதில் 2வது பிள்ளைக்கு பிள்ளை இருக்குது, மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைம்மா. அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், குழந்தைக்கு தாம்மா ஃபஸ்ட்டு இது பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த பாட்டி வந்து என்கிட்ட வந்து இப்படி சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு 6 monthலாம் இருக்குமா, என் ஹஸ்பண்ட்கிட்ட நான் இதெல்லாம் போய் சொல்கிறேன். அவங்க அதை பற்றி கேர் பண்ணவே இல்லை. அப்புறம் திருப்பி நான் சொல்கிறேன், இல்லைங்க நம்ம இதை வந்து சீரியஸாக எடுக்கணும், அதை நம்ம விளையாட்டாக எடுக்கக்கூடாது, இது ஒருத்தங்க நமக்கு தெரியாதவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அப்புறம் பேபிக்கு பிளான் பண்ணுறோம். ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் பேபிக்கு சரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வருது. ஏன்னா எனக்கு இங்கே வந்து ஒரு 3 months சும்மா தான் இருந்தேன். 6 monthக்கு ஆஃப்டர் ஒரு 3 monthsக்கு பிறகு தான் நான் ஒர்க்குக்கு போகிறேன். 6 மாதத்துக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் நடக்குது. ஒரு 1 yearல் நாங்கள் சரி ஓகே பேபிக்கு பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம். அப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், அப்படி தானே. இப்போ வந்து ஓகே சரி பேபிக்கு நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம்ல, ஒரு 1 monthக்கு அப்புறமா வெயிட் பண்ணுவோம்ல. அப்போ நமக்கு வந்து பீரியட்ஸ் எனக்கு ஸ்கிப் ஆகுது. ஸ்கிப் ஆன உடனே ஓகே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து அப்போ நான் இவங்கக்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இவங்களுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை பார்த்தா அந்த டபுள் கோடு காமிக்கும், டபுள் கோடு காமிக்கவே இல்லை. எனக்கு வெக்ஸ் ஆகிட்டு, என்னடா இது பீரியட்ஸும் ஸ்கிப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆனாலும் இப்படி ஆகுதே என்ன அப்படின்ட்டு ரொம்ப வெக்ஸ் ஆன உடனே சரி அப்போ ஒரு மார்னிங் அன்றைக்கி வந்து நான் ஆஃபீஸும் உண்டு. சரி நீ ஆஃபீஸ்க்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து
ரொம்ப நம்ம கஷ்டமாக இருந்த உடனே அவங்க கொஞ்சம் நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நானும் ஆஃபீஸ்க்கு போயாச்சு. போயிட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாமே தமிழே கிடையாது, எல்லாருமே கன்னடா, மலையாளிஸ் அந்த மாதிரி. அப்போ நம்மளோட உணர்வுகளை புரிஞ்சவங்க கிட்ட தான் நம்ம எல்லாமே சொல்ல முடியும். எல்லாத்தையும் பேசியாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் வந்து என்னோட உணர்வுகளை புரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு டைம் ஆகும். நான் அவங்கக்கிட்ட எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லணும்னா எனக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் யாருக்கிட்டையுமே எதையுமே சொல்லலை. அப்படியே நானும் ட்ராவல் பண்ணிட்டு வரேன். ஆனால் ரெகுலராக அதுக்கு சரி இன்னும் 1 வீக் கழித்து நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டும் எனக்கு இருக்குது. அடுத்தும் செக் பண்ணுறோம், இப்படி தான் இருக்குது. பீரியட்ஸும் வரல. நெக்ஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல் வர ட்ரெயின் வந்து இப்படி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அது வந்து கொஞ்சம் ஜர்க்காகி போகும். அப்போ நமக்கு ஐயோ ஒருவேளை நமக்கு ப்ரெக்னென்ட் இருக்கும், நம்ம இப்படி ட்ரெயின் ட்ராவல் ஆகிறனால இல்லையோ அப்படி நிறைய ஒரு நான் இதை எங்கள் அம்மாட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அம்மாட்ட நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஓப்பனாக சொல்கிற பர்சன் கிடையாதுன்னு. சின்ன வயசுலேயே நான் அந்த மாதிரி சொல்கிற ஆள் கிடையாது. எதையுமே அம்மாட்டெல்லாம் சொல்கிறது, அப்பாட்ட சொல்கிறது, யார்கிட்டையுமே அப்படின்னா ஷேர் பண்ணின ஒரு ஆள் கிடையாது. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஜீசஸ் கிட்ட தான், வேறு யார்கிட்டையுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படி ரேராக ஜாலியாக இருக்கும்போது ஷேர் பண்ணினா தான் உண்டு, தவிர மற்றபடி நான் ஷேர் பண்ண மாட்டேன். அப்படியே யோசிச்சுட்டு வரேன். அடுத்து பீரியட்ஸ் வருதுங்க. எப்படி வருதுன்னா இந்த ஸ்பாட்டிங் இருக்கும்ல, அந்த மாதிரி வருது. அப்போ நான் அதை வந்து நம்ம கூகுளெலாம் நம்ம சர்ச் பண்ணி பார்த்து என்ன அது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம், யூடியூப்லலாம் பார்ப்போம். அப்போ இப்படி இருந்தால் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்கேரேஜாக நமக்கு தான் ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து கோடும் இல்லை, காமிக்கலை. அப்புறம் எப்படி மிஸ்கேரேஜ்னு வரும் அப்படிங்கக்கூடியது ஒரு இது. சரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போகிறோம், எல்லாம் சொல்கிறோம். அவங்க வந்து ஹெல்த்து தாம்மா அப்படி இருக்கும், அதனால் அயன் டேப்லெட் நீங்கள் ரெகுலராக எடுங்க அப்படின்னு. இதே என் ஃப்ரெண்டும் ஒரு தடவை சொன்னாங்க. அயன் டேப்லெட்டும் ஃபோலிக் ஆசிடும் நம்ம வந்து இதுக்கு அப்படின்னா இந்த மேரேஜ் ஆன உடனே சிலவங்க எடுப்பாங்க, அது வந்து நல்லதான், குழந்தைக்கு நல்லதான் அப்படின்னு. அப்போது நான் வந்து அது எனக்கு அப்போ நான் எடுக்கலை. ஆனால் ஒரு 2 டேப்லெட் 3 டேப்லெட் அப்புறம் நான் எடுக்கலை. வேண்டாம், நமக்கு எதுவுமே நம்ம அப்படி எடுக்கக்கூடாது, டேப்லெட்லாம் சும்மா நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அதான் தந்தாங்க, ஸோ இதை எடுங்க அப்படின்ட்டு. நானும் சரின்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமா மனசே கேட்கல, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு 2வது செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம். அங்கே வந்து பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ப்ரொலாக்டின் லெவல் வந்து ஹையாக இருக்குது. அப்போது எனக்கு ஒரு சின்ன சிம்டமும் இருந்தது. என்ன சிம்டம்னா பிரஸ்ட்லேருந்து டிஸ்சார்ஜ் மாதிரி வரும். டிஸ்சார்ஜ்னால் என்ன சொன்னால் மில்க் வரும். அப்போது அது உங்களுக்கே அது வித்தியாசமாக தான் இருக்கும். அப்படின்னா என்னென்னா குழந்த பிறந்ததுக்கு பிறகு தானே மில்க் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் எனக்கு வந்து அப்போவுமே ப்ரெஸ்ட்லேருந்து அந்த மில்க் வந்து வரும்போது நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், இப்படி எனக்கு வந்து வருதே அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ப்ரொலாக்டின் லெவல் ஹையாக இருக்குமா, ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ட்ராவல்லாம் ரொம்ப ஆகக்கூடாது, ஜாலியாக இருக்கணும் அப்படிலாம் நிறைய இதெல்லாம் சொல்லி தந்தாங்க. நிறைய ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டமான ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அப்புறம் நானும் அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்ப்பேன், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் டயட் இருக்கணும், அப்படி எல்லாமே இருந்து பார்த்தீங்க. அது வந்து 2018-19 நாங்கள் 19 லாஸ்ட்லலாம் நாங்கள் சரி நம்ம பேபிக்கு பிளான் பண்ணி ஆரம்பிச்சு 19லேருந்து இந்த ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு. அப்புறம் நம்ம அங்கே ஊருக்கு வருவோம். ஊருக்கு வந்தாலே எல்லோரும் என்ன கேட்பாங்க, என்ன இன்னும் வந்து ஒரு நல்லது இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு 2 இயர்ஸ் போட்டு ஒரு 3 வருஷம் போட்டுன்னு வச்சுருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் ஆமாம் அப்படின்ட்டு பெருசாக எடுக்காமல் அப்படி போயிடுறது. அதுக்கப்புறமா எங்கள் அத்தை தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க வேண்டாமா. அப்புறம் எங்கள் அண்ணியெல்லாம் கேட்பாங்க, என்னம்மாச்சு இது அப்போ இப்படி இருக்குது நம்ம சொல்லும் போது சரி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த ஹாஸ்பிட்டலில் இதே தான் சொன்னாங்க, இந்த டேப்லெட்லாம் ரெகுலராக எடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. எடுப்போம். அதுக்கப்புறமா இல்லை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. நாங்கள் அதை பெருசாக எடுக்கல. அதுக்கப்புறமா 2020 ஸ்டார்டிங்னா கொரோனாலாம் வர ஆரம்பிச்சு. அப்போ நான் வந்து என்னுடைய ஜாபை வந்து என்ன பண்ணிட்டேன், சரி விட்டுருவோம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஜாபை வந்து விட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா சரி ஊருக்கு ஊருக்கு கொரோனா டைம் அப்போ வந்தோமா, ஊரில் வந்த உடனே இங்கே உள்ளது ரொம்ப இங்கேயே நின்று ஜாலியாக இருந்ததுனால நம்ம ஊர்லேயே ஒர்க் பண்ணலாம். அப்போ இங்கே உள்ளவங்க சொன்னாங்க, இங்கேயே இருங்க, இனி நீங்கள் ஒசூருக்கு போக வேண்டாம், இங்கேயே இருந்து நம்ம ஒரு குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல நாங்களும் அங்கே அப்போ ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இல்லை ஒருத்தங்களோட சேலரி வச்சு நம்மலாம் ஒன்றும் மேனேஜ் பண்ணிட முடியாது, உனக்கு இங்கே ஒரு வேலை கிடச்சிச்சின்னா நானும் இங்கே ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு காட் கிரேஸாக எனக்கு இங்கேயும் ஒரு வேலை ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு கோடிங்லேயே எனக்கு ஒரு வேலை வந்து இங்கேயே கிடச்ச உடனே நானும் ஜாலியாக போக ஆரம்பிச்சோன்னே அப்போது வந்து நம்ம இங்கே வந்தால் எல்லாருமே கேட்பாங்க பேபி இருக்கா. ஏன்னா இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போக வேண்டியது வந்துடும், இந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அப்போ அங்கே போகிறதுனால எல்லோரும் கேட்பாங்களேன்னு ஒரு பக்கம் ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் சரி ஜீசஸ் தருவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா எங்கள் அத்தை வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் கோவிலுக்கு வராததுனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது, நீங்கள் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை அப்படியெல்லாம் நான் வரவே மாட்டேன், நான் ஏன் வரமாட்டேன், நான் ஹிந்து தாங்க, அவங்க ரியலைஸாக நான் சொல்ல நான் ஹிந்து தான். ஆனால் வந்து எனக்கு ஜீசஸ் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஸோ நான் அந்த பைபிள் படிக்க எனக்கு வந்து இதுதான் ட்ரூ அப்படிங்கக்கூடியது நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து எங்கேயுமே இல்லை இவங்க அப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க கேட்க மாட்டேன். நான் அதை கண்டுக்கிடவே மாட்டேன். அந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விடுற கேஸாங்க. நான் அதை யோசிக்கவே மாட்டேன். உடனே எங்கள் அத்தை, பாத்தியா அவளுக்கு வந்து எதை பற்றியாவது ஒரு கவலை இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுக்கிறதே கிடையாது. நான் பாட்டு போவேன் வருவேன் ஜாலியாக இருப்பேன். அப்போது ஃபஸ்ட்டு இப்படி இந்த டேப்லெட்லாம் எடுக்கீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா டேப்லெட்லாம் எடுக்கிறீங்களா, ஒழுங்காக எடுக்கிறீங்களா அப்படின்னு. அங்கே உண்மையாகவே காட் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு 3 days எடுப்பேன், 4 days எடுப்பேன். நெக்ஸ்ட்டு எனக்கு நான் இது வரைக்குமே ஒரு காய்ச்சலுக்கு கூட நான் டேப்லெட் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கவே செய்யாதது அந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன். நர்ஸ் தானா, ஆனால் வந்து இந்த டேப்லெட்டில் இந்த காம்ப்ளிகேஷன் வருமே, இந்த டேப்லெட்டில் போட்டால் இந்த காம்ப்ளிகேஷன் வருமே அப்படி யோசிக்கக்கூடிய ஆள் தான். அப்புறமா எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே இல்லை. அடுத்து ஹஸ்பண்ட்க்கு சரி செக் பண்ணுவோம். டாக்டர் ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் கேட்பாங்க, உங்களுக்கு எடுக்கிறீங்களா, டேப்லெட்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம் எடுத்துகிட்ருக்கோம் ரெகுலராக. ஆனால் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ரெகுலராக எடுத்தோம். அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. மறுபடியுமே எங்களுக்கு அப்படி தான் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுக்காமல் கண்டுக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு சரி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செக் பண்ணாங்க. அவங்களுக்கு செக் பண்ணும்போது இங்கே தான் நாகர்கோவிலில் தான் அவங்களுக்கு போய் செக் பண்ணிட்டு வந்தாங்க. செக் பண்ணும்போது அவங்களுக்கு மொட்டிலிட்டி கம்மி, ஏதோ சம்திங் அதெல்லாம் எழுதியிருந்துச்சு. அப்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாதுண்ணா, எனக்கு நம்ம வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாகவே எடுக்கலை. ஹஸ்பண்ட் ஏதாவது ஆச்சான்னு கேட்டாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா டாக்டர் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குப்பா அப்படி. அவங்களுக்கு சரின்ட்டு அவங்களுக்கு டேப்லெட்டு. அதுக்கப்புறமா அவங்களும் 2-3 நாள் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா நமக்கு நேச்சராக வந்தால் வரட்டும், அது என்ன இது டேப்லெட் போட்டு தான் வரணுமா, டேப்லெட் போட்டு தான் எல்லாம் வரணுமா அப்படிங்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நிறைய இந்த ஏதோ ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இந்த கருவாடு சம்திங் எல்லாம் கொண்டு வருவாங்க. தொடவே இல்லை. ஆனால் நாங்கள் ஒசூரில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து 2019 ஸ்டார்டிங்கில் எங்கள் ஃபாஸ்டர் வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ண வந்தாங்க. ப்ரேயர் பண்ண வரும்போது அதில் 3 பேபி போட்டு கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் நினச்சேன், நமக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, இப்போ தந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க, எப்படினாலும் ஹாஸ்பிட்டலில் வைப்பாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகணும் அப்படிலாம் யோசிக்காது, நீங்கள் ஜீசஸ் உங்களுக்கு தருவாங்க, ஹோப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்புறமா இங்கே ஆஃபீஸ்க்கும் நான் போயிட்டே இருந்தேன். போயிட்டு ஒரு தடவை கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் போடணும், எல்லோரும் வேக்சின் போடணும், கோவேக்சின் கோவிஷீல்டு போடணும். அப்போ நான் கோவேக்சினும் போடலை, கோவிஷீல்டும் போடலை. 2வது ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, வேக்சின் யாரெல்லாம் போடலையோ அவங்க போடுவாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த டைம் பீரியட்ஸ் வந்து வரல, ரெகுலராக வர பீரியட்ஸ். அந்த டைம் ஒரு 10 days எனக்கு வராமல் இருக்குது. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்படிலாம் இந்த டைம்லலாம் வேக்சின் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அங்கே உள்ளவங்கக்கிட்ட
சொல்லவே இல்லை. ஆனால் அடுத்தது மேம் கிட்ட சொல்லாமல் உள்ளே போயாச்சு. அங்கே இன்ஜெக்ஷன் போடுறவங்ககிட்ட இப்படி எனக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அவங்க, அப்போ நீ பார்த்துக்கிட்டு வந்து போடுமா, இப்போ போட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு போவும். மேம் என்னை கூப்பிட்டு என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ மேம் கிட்ட இவ்வளோ விஷயங்கள்லாம் சொல்லும்போது, கவலைப்படாதடா, கண்டிப்பாக குழந்தையெல்லாம் வரும். எனக்கெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த தெரியுமா? எனக்கும் இதே ஸ்ட்ரகிள் தான் நானும் பட்டேன். 5 இயர்ஸ் கழிச்சு தான் எனக்கு. அப்போ அவங்க கொஞ்சம் ஆறுதலாக சொல்லும்போது நமக்கு மேம் இப்படிலாம் இருந்திருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு அது வந்து சந்தோஷமாக இருக்கும். சரி நமக்கும் இருக்கும் அப்படின்னு. மேம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு 2 டேஸ் கழித்து நான் வந்து கிட்டு வாங்கிட்டு போய் செக் பண்ணுறேன், டபுள் கோடு